This video is sponsored by SBO Digital Marketing. It is trustable part-time job for students, ladies. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிளிஃபை சம் தான் வந்து பார்க்க போகிறோம். 9x மைனஸ் எக்ஸ் பவர் 4 ஈக்குவல் டு 65. இது எப்படி நம்ம இதில் எப்படி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் வந்து எக்ஸ் வேல்யூ வந்து என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ இந்த 9xை வந்து எப்படி எழுதலாம்? 9 எப்படி எழுதலாம்? 3 பவர் ஸ்கொயர்டு எழுதலாம். இப்போ அதோட பவரில் தான் எக்ஸ் இருக்குது. மைனஸ் எக்ஸ் பவர் இங்கே 4 இருக்குது. இப்போ இது எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 2ன்னு எழுதலாம். ஈக்குவல் டு 65 எப்படி எழுதலாம்? 5th டேபிளில் போட்டோம்னா 65 வந்து 5th டேபிளில் போட்டோம்னா 13 5s are 65. இப்போ இது எப்படி எழுதலாம்? 13 5s are 65 இப்படி எழுதலாம். இப்போ இந்த மெத்தட் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ பவர் எம் இன்ட்டு பவர் என்னை வந்து எப்படி எழுதலான்னா ஃபார்முலா ஏ பவர் என்னும் எம் இப்படி எழுதலாம். இப்படியும் வந்து நம்ம வந்து எழுதலாம். இப்போ இது வந்து இந்த மெத்தடில் இது எழுதுகிறோம். இப்போ எழுதுகிறப்ப பார்த்திங்கன்னா 3 பவர் எக்ஸ் பவர் ஸ்கொயர் மைனஸ் இது எப்படி எழுதுவோம்? எக்ஸ் பவர் எக்ஸ் ஸ்கொயர் பவர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 13 இன்ட்டு 5 இப்படின்னு எழுதுவோம். ஏன் இது இப்படி மாற்றிருக்கோம் அப்படின்னா இது பாருங்கள், ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாக்கு. இது என்ன ஃபார்முலா? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இப்போ இந்த மெத்தடில் வந்து இதை வந்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணும்னா இப்போ 3 பவர் எக்ஸ் இன் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸஸ் பவர் 2 மைனஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம் அப்படின்னிங்கன்னா இப்போ 3 பவர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு 3 பவர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இப்படின்னு எழுதலாம். இப்போ 3 இங்கே 13 இங்கே 5 இங்கே 13 இன்ட்டு 5 இருக்குது. இப்போ அடுத்து என்ன பார்த்திங்கன்னா இந்த அப்படியே இங்கே எழுதினோம்னா இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணணும். என்னென்னு பார்த்திங்கன்னா இது எப்படியே எழுதணும்னா 3 பவர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இதை இதுக்கும் வந்து இப்படி எழுதணும். ஈக்குவல் டு 13 3 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இதை வந்து 5 இப்படின்னு எழுதணும்னா இது ஆல்ரெடி கீழே மைனஸ் சிம்பிள் இருக்குது, அதனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இப்போ இது எப்படி எழுதலாம்? இங்கே 1 இருக்கிறது அர்த்தமா? இப்போ இங்கே என்ன எத்தனை மொத்தம் 2 2.3x 3 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 18 இப்படின்னு இருக்குது. இப்போ இது எப்படி எழுதலாம்னா 2.3 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 18 கீழே 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 சைடுமே நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ண இந்த 2 கேன்சல் இங்கே 9 ஆயிடுச்சு. இப்போ 3 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம்? 9 3 பவர் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ என்ன ஆகும்? எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ? எக்ஸ் ஈக்குவல் டு 2. இதோட சிம்பிளிஃபை இதை வந்து அடுத்த சம்மில் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு இந்த ஈக்குவல் 65 வருதா அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.